அப்படி இல்லை, நான் அவருக்கு துரோகம் பண்ணிட்டதான் நினைச்சேன்னு அவர் ஒதுக்கிட்டாருன்னா அதுவும் ஒரு விதத்தில் நல்லதுதான். என்ன நம்ம மாலத்தை வேற யார்கிட்டையும் எதுவும் சொல்லி மிரட்ட முடியாது. மாலதியை வீட்டை விட்டு துரத்திட்டு மல்லிகாவுக்கு ராஜேஷ்க்கும் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லியிருக்கா. கடவுளே, என்ன நடக்கும்னே தெரியலையே. வயித்துல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கேன். அம்மா, நீங்க ஏதாவது சொல்லி சமாதானம் பண்ணுங்கம்மா அவளை. டேய், நான் என்னடா சொல்லி சமாதானப்படுத்துறது? அக்கா, நான் சரி பண்ணட்டா? ஏமாம்மா, இங்க இருக்கிற பிரச்சனை பத்தாதா? நீங்க வேற புதுசா ஒன்று கிரியேட் பண்ண போறீங்களா? சொல்றீங்களா? நீ ஊன்னு சொல்றா, நான் எப்படி சரி பண்றேன்னு பாரு. என்னடா பண்ணுவ? இரு இரு. மாமா, என்ன பண்ண போறீங்க? நான் ஊற முடியாது, நான் வந்துட்டா. நான் நல்லவாக்கு சொல்ல வந்திருக்கேன். ஏய், நான் என் பிள்ளைய நான் பார்த்துக்க மாட்டேன். ஏய், என்ன வேண்டாலும் கால். சும்மா ஆக்ட் பண்ற தேவைக்காக நீங்க அதை கேளுங்க. சாமி ஐயனார, சந்தோஷ பாரதி பாவம், அவங்க பிரிஞ்சிடக்கூடாது. அவங்க பிரிஞ்சிடாம நீங்க தான் பாத்துக்கணும். சாமி வந்துருக்கு, சாமி கும்பிட்டுக்க. யார் சொன்னாங்க பிரிஞ்சாங்கன்னு? எப்படி புரிவாங்க? காலம் பூரா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமையா இருப்பாங்கப்பா. அப்படி அப்படி சின்ன சின்ன பிரச்சனை வரத்தா பாசி, அதெல்லாம் நினைக்காது. என்ன நம்பு, நல்லதே நடக்கும். நான் சொல்றத நம்பு, நம்பு. சித்தப்பா, சந்தோஷ் எங்க இருக்கான்னு சொல்ல முடியுமா? ஐயோ, தப்புல இப்படி கேக்குது. சமாளிப்பா. சாமி, சந்தோஷ் இப்போ எங்க இருக்கான்னு சொல்ல முடியுமா? ஏய், கல்வி கேட்காத. சாமி எதிர்த்து கல்வி கேட்க கூடாது. கேட்காதே. நான் சொல்றத மட்டும் நீ கேளு. ரெண்டு குழந்தைங்க ஒண்ணு சேர்ந்துருவாங்க தாயி. திருவிழா விலைக்கு போயிடும். கலைக்காதே, கலைக்காதே, கலை
கலங்காதே 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 கலங்காதே. மாமா மாமா டேய் டேய் தம்பி, சாமி மலையரிச்சுமா. மாமா 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 இங்க பாருங்க மாமா 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 எப்படி இருக்கீங்க மாமா? மாப்பிள என்னாச்சுடா? நான் ஏன்டா கீழே விழுந்து கிடக்கேன்? டேய் உன் மேல ஐயனார் வந்தாருடா. ஆ, ஐயனாரா? ம், ம். என்னக்கா சொல்லிச்சு ஐயனார் சாமி? சித்தப்பா, பாரதியும் சந்தோஷம் பிரிய மாட்டாங்களாம். ஒண்ணு சேர்ந்துருவாங்களா? நீங்கதான் இல்ல, சாமி சொல்லிச்சு. அப்படியா மாப்பிள? ஆமா மாமா, நல்ல செய்தியை வந்து சாமியே சொல்லிருச்சு. நமக்குள்ள இருந்த பயம் குழப்பம் எல்லாமே போயிருச்சு இல்ல தேவி? கரெக்ட். எனக்கும் இப்பதான் நிம்மதியா இருக்கு. நான் இனிமே நிம்மதியா போய் தூங்குவேன். சந்தோஷ் கிடைச்சிருவான். அத்தை, நான் போய் தூங்குறேன். ஆ, சந்தோஷ் சரியாடுவான். ஆ. டேய் என்னடா இப்படி பண்ணிட்ட? பொய்யா சாமி ஆடுறது தப்பு இல்ல. சாமி குத்தா இட போதுரா. இப்படி எல்லாம் விளையாடாதரா. அம்மா, மத்தவங்களை ஏமாத்தி தப்பா ஏதாவது செய்யறதுக்காக பொய்யா சாமி ஆடினாதான் தப்பு. நல்லது பண்றதுக்காக தான் மாமா பண்ணாரு. அதெல்லாம் ஒரு தெய்வ குத்தம் ஆகாது. அக்கா, தேவியை சமாளிக்க எனக்கு ஒரு வழியே தெரியலக்கா. அதான் சாமி ஆடிட்டேன். ஆனா மாமா சும்மா சொல்லக்கூடாது. நானே மிரட்டல்ல. அது மட்டும் இல்ல மாமா, அடுத்து நான் எடுக்கிற படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர்ல நீங்க நடிக்கிறீங்க. டேய் ஏமாத்திராதரா, கண்டிப்பா தரணும். நான் ஏமாத்த போறேன்? வீட்டுக்குள்ளேயே இவ்வளவு பெரிய நடிகரை வச்சிருக்கேங்கிறது எனக்கு தெரியாம போச்சே. நீங்க ஒரு கருப்பு சிவாஜி மாமா. ஏன் சந்தோஷம் பாரதியும் பிரியணும்? நாம் ஏற்றி விட்டது ஒரு காரணம், ஆனால் அதையும் தாண்டி ஏதோ ஒரு ஸ்ட்ராங் ரீசன் ஒன்று இருக்குது. அதான் என்னன்னு புரிய மாட்டேங்குதே. சந்தோஷம் பாரதியை பிரிய முடியாமல் தவிக்கிறான், அது ஒரு பக்கம். பாரதி கண்டிப்பாக இந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு துரோகமும் நினைக்க மாட்டா, அது கன்ஃபர்ம்டு. பட் இந்த உதவாக்கிற கைசடை மாலதியை இவங்க ஏன் இன்னும் வீட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க? இவ்வளவு கேள்விக்கும் விட தெரிஞ்சால் போதும், மேட்டர் ஈஸி ஆகிடும். இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்குது. ஏதோ நமக்கு தெரியாத ஒரு ரகசியம், அது என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். ஆனால் அந்த ரகசியத்தை சொல்ல மாட்டேன்னு இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் அடம் பிடிக்கிறாங்களே, அதைத்தான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல. இந்த முட்டாள் சிவகாமிக்கு எல்லாம் தெரியும், ஆனால் சொல்ல மாட்டேங்கிறா. இப்போதைக்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரே ஆள் அவள் தான். எப்படியாவது அவள் வாயை பிடுங்கி அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ணுறது? துணிஞ்சிட வேண்டியதுதான். பூட்டி இருப்பாங்களே. ஆஹா, அதிர்ஷ்டம் நம் பக்கம்.
உள்பக்கம் பூட்டிருப்பாளோ? வழக்கமாக நான் தானே லேட்டாக வந்து பூட்டுவேன். ஆ அடி பாவி, உன் ஹஸ்பண்ட் அங்கே ஃபேன் இல்லாமல் கொசுக்கடியில் தூக்கம் இல்லாமல் தவிக்கிறானே, நீ இங்கே ஏசி ரூமில் ஹாயாக படுத்து தூங்கிட்டு இருக்க. ஒரு தமிழ் பெண்ணிற்கு தேவையான பதிபக்தி கொஞ்சம் கூட இல்லையா உங்ககிட்ட? சிவகாமி, 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 ஐயோ சிவகாமி, ஐயோ இதெல்லாம் இவகிட்ட வேலைக்கு ஆகாது. இவளை எப்பவும் கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டா தான் ஒர்க் அவுட் ஆகும். ஏய் முட்டாள், ஏய் முட்டாள் சிவகாமி, ஏ முட்டாள், தூக்கத்துல கூட வந்து தொலை உன்னதாண்டி முட்டாள், ஏ முட்டாள். நேர்ல தொல்லை பண்றது பத்தாதுன்னு கனவுல கூட வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்கேன். ஏய் அட கருமமே, கனவுல வந்திருக்கேன்னு நினைச்சிட்டாளா? கனவுல வந்ததுக்கே இந்த ரியாக்ஷன்னா, நான் நிஜத்தில் வந்திருக்கேன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவா? ஏதாவது பேசி கேசி சமாளிக்க வேண்டியதுதான். ஏய் முட்டாள் செல்லம், ஏன் முட்டாள் செல்லம், என் முட்டாள் செல்லம், முட்டாள் செல்லம், முட்டாள் செல்லம், அதான். இப்ப எதுக்கே உள்ள வந்த? போயா வெளியில போ, போன்னு சொல்றேன். போயா ராஜேஷ். ஏய் ராஜேஷ், நான் புருஷன்டி, ஹஸ்பண்ட்ரி, ஏன் இப்படி கத்துற? இந்த பாரு கத்தாத. கையை எடுக்கணும்னா கத்தாம இருப்பேன்னு சொல்லு, கையை எடுக்கிறேன். நீ கத்தினா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாக்குறவங்க வேற மாதிரி நினைச்சுக்குவாங்க, அதான் பிரச்சனை. ஐ டோன்ட் மைண்ட், யூ நோ அபவுட் மீ. எனக்கு கவலை இல்ல, மான ரோஷம் கிடையாது. உனக்கு அதெல்லாம் இருக்கு. என்ன சொல்ற? கத்தக்கூடாது, கத்தக்கூடாது, கத்தக்கூடாது. யோ இப்ப எதுக்கே உள்ள வந்த? இங்க பாரியா, இப்ப நீ திருடுத்தனமா வந்திருக்கிறது ரொம்ப தப்பு. ஒழுங்கு மரியாதை போயிட்டு சொல்லிட்ட. உத வாங்குவேன். ஷூ, நான் என்ன திருட? நான் திருடுத்தனமா அந்த ரூமுக்குள்ள வரதுக்கு? அது மாதிரிலாம் பேசக்கூடாது, தப்பு. நீ கொஞ்ச நேரம் என் கூட கோஆபரேட் பண்ணா உனக்கு நல்லது, அவ்வளவுதான். சி, இப்படி அசிங்க அசிங்கமா பேசிட்டு இருக்கே, உனக்கு அறிவு இல்ல? வெளில போயா. ஓ சாரி, தப்பா புரிஞ்சுக்கிட்டியா? நான் கோஆபரேட் பண்ணேன்னு சொன்னது அந்த அர்த்தத்துல இல்ல. நம்ம மகன் ராஜேஷ் சம்பந்தப்பட்ட மேட்ரு. ஒரு மகனை பெத்ததுக்கே நான் அசிங்கப்பட்டு நிக்கிறேன். ஐயோ, மகனா மக, மரியாதை வெளில போயிடுன்னு சொல்லிட்டு போயிடு. என்னடி பேசுற நீ? அறிவு கட்டவள, மறுபடி தப்பாவே நினைக்கிற. நான் நினைக்கலாம் கூட நீ தப்பா நினைப்ப போல இருக்க. முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்க. முதல்ல பேச விடு. இத பாரியா, எதுவா இருந்தாலும் விடிச்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். தயவு செஞ்சு போயிடு. இங்க என்னடி நடக்குதுங்க? என்ன நடக்குது? மாலதி ஏன் இன்னும் வீட்டுல இருக்கா? மல்லிகாவை ஏன் அவ வீட்டுக்கு அனுப்பிச்சிங்க? அண்ணன் எதுக்கு மாலதியை கண்டு பயப்படுறாரு? என்னத்தை சொல்லி அவன் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் மிரட்டுறா. எனக்கு இப்போ அந்த விஷயம் எல்லாம் தெரியணும். ஏன்னா இந்த விஷயம்லாம் தெரிஞ்சாதான் நான் ராஜேஷை காப்பாற்ற முடியும். அந்த மேட்ரு என்னன்றது தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லு. சொல்லு. ஏய் நல்லா யோசிச்சுக்கோ, கூட இதையும் சேர்ந்து யோசி. என்னை எவ்வளோ அவமானப்படுத்துறீங்க, ஆனால் இதே வீட்டு வாசல நாதி எடுத்து உட்காந்துருக்கேன்ல, எதுக்கு இவ்வளோ அவமானத்தையும் தாங்குறேன்? சும்மா இல்லை, நம்ம பையன் ராஜேஷ் நல்லா இருக்கணுன்றதுக்காகத்தான். அதான் என்ன விஷயன்றதை மட்டும் நீ சொல்லு. ஒரு நாள் ஒரே நாள் அத்தனையும் கிளியர் பண்ணிட்டு ராஜேஷ் இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்க விஷயம் நான் போயிடுவேன். சொல்லு. யோசிக்காதிரி, யோசிக்காதிரி, தயவு செஞ்சு அது என்ன ரகசியம்னு சொல்லி தொலைடி. ப்ளீஸ் செல்லம், தொடாத. மரியாதை வெளில போயிட்டா போயிடு. ஏய் என் தன்மானத்தை விட்டு உங்ககிட்ட கெஞ்சிறேன்ல,
நீ ஒண்ணும் கெஞ்ச வேணாம், தயவு செஞ்சு இங்க இருந்து போ. ஒன்றும் வேணாண்டி. அது என்ன ரகசியம், அது என்ன ரகசியம்ன்ற மேட்டர் மட்டும் சொல்லிடு. அந்த சோடு தெரியாம போயிடுறேன். ரகசியம் தானே, சொல்றவா. சொல்லு. ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல, போ. என்ன சத்தத்தை காணோம்? அடம் பிடிக்கிற பாத்தியா? சொல்லு செல்லம் ப்ளீஸ். போன்னு சொல்லிட்டல. யாராவது பார்த்தா அசிங்கய்யா, மரியாதையா போயிடு. யார் பார்த்து என்ன அசிங்கமானாலும் பரவாயில்ல, நான் போக மாட்டேன், இங்கே தான் நிற்பேன். முட்டாள். ஐயோ, ஏன் என் உயிரை வாங்குற? போயா போ. நான் போக மாட்டேன். உன் மூஞ்சில இருக்கிற பயத்தை பார்க்க எனக்கு பிடிச்சிருக்கு. ஐயோ, ஒழுங்கு மரியாதை சொல்றேன். போன்னு சொன்னா போயிடு. போயா போ. போக மாட்டேன். இங்க பாரு, உன்னை கெஞ்சி கேக்குற, தயவு செஞ்சு போ. போயிடியா. ஐயோ, வெளியில ஏதோ சத்தம் கேக்குது. இந்த பாரு, உன்னை கெஞ்சி கேக்குற, போயிடியா, போயிடு. இதுவும் எனக்கு பிடிச்சிருக்கு. சரி போ. சரி, டென்ஷன் ஆகாத, போறேன். போ. நீ பேச்ச கேட்க போறியா? தலை எழுத்து. வெளியில யாராவது இருக்காங்களான்னு பாத்துட்டு வரேன், நில்லு. யாரும் இல்ல, வா வா வா. போயா போ. இங்க பாரு, இனிமே இந்த மாதிரி வந்த அவ்வளவுதான் சொல்லிட்டேன். மூஞ்சிய பாரு. சிவகாமி, ஏய், நல்ல வேலை, மாமாவும் யாராவது பார்த்திருந்தா எவ்வளவு கேவலம். ச்சே. ஓ, இப்படி நடக்குதா? சிவகாமி மாட்டினா என்கிட்ட. கட்டின புருஷன்கிட்டே கள்ளக்காதலா? நடக்கட்டும் நடக்கட்டும். இதை வச்சு சிவகாமியை பிளாக்மெயில் பண்ணலாம். சூப்பர் மாலதி.